பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். தாவேகா அரசுக்கு ஆதரவளித்து திமுக உடனான உறவை முறித்துக் கொண்டதிலிருந்தே காங்கிரஸை நாள்தோறும் திமுக விமர்சித்து வருகிறது. தேர்தலில் தோல்வியடைந்ததற்கான காரணத்தை ஆராய்ந்து வரும் திமுக காங்கிரஸ் துரோகம் செய்துவிட்டதாக கூறி கடுமையாக விமர்சிக்க மட்டும் தயங்குவதில்லை. இதற்கேற்ப இண்டி கூட்டணியின் சந்திப்பு கூட்டத்தை திமுக புறக்கணித்துவிட்டது. இந்நிலையில் காங்கிரஸை திமுக வரம்பு மீறி விமர்சித்து வருவதாக காங்கிரஸைச் சேர்ந்த அமைச்சர்கள் விஸ்வநாதன், ராஜேஷ்குமார் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். கூட்டாக அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ராகுல் துரோகம் செய்துவிட்டார், கூட இருந்தே குழிப்பறித்து விட்டார் என்றெல்லாம் முரசொலியில் தினந்தோறும் எழுதுகின்றனர். திமுகவினர் எல்லை மீறி வசைபாடுகின்றனர். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு கட்சி தலைவரிடமிருந்தும் இதுபோன்ற வார்த்தைகள் வராது. காங்கிரஸ் மேலிட தலைவர் ராகுலை திமுக வரம்பு மீறி விமர்சித்து வருகிறது. ஒரு தேர்தலில் கூட கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாத திமுக ஒரு முறை கூட கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்ததில்லை. 2006இல் 100 இடங்களை கூட திமுக தொடவில்லை. காங்கிரஸ் தயவில்தான் ஆட்சி அமைத்தது. ஆனாலும் காங்கிரசுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்க திமுகவுக்கு மனம் வரவில்லை. கூட்டணி கட்சிகளின் தயவில் வென்று ஆட்சி அமைத்துவிட்டு கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மறுக்கும் திமுக கூட்டாட்சி பற்றி பேசுவது விந்தையிலும் விந்தையாக உள்ளது. சிறுபான்மை மக்களும் பட்டியலின மக்களும் ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடவில்லை என்பதை முதலில் கண்டறியுங்கள். அதை விட்டுவிட்டு கூட்டணி கட்சிகள் மீது பழி சுமத்தி கொச்சையாக விமர்சித்துக் கொண்டே இருந்தால் திமுக இனி எப்போதுமே ஆட்சிக்கு வர முடியாத நிலை ஏற்படும். தன் நிலை மறந்து தலைக்கணத்துடன் ஆட்டம் போடுபவர்கள் மக்கள் தரும் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது என்று அவர்கள் கூறியுள்ளனர்.